ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு கையெழுத்து. ஒவ்வொருத்தருக்கும் கையெழுத்து இருக்கும்ல. இப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் கையெழுத்து போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் எப்படி தேவனுடைய கையெழுத்து நமக்கு கிடைக்க முடியும், அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பிராண்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, அதை தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் அவங்க போன பிறகு அந்த இடத்துல அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங் எல்லாம் போகும்போது நம்ம அட்டென்ட் பண்ணினோம் அப்படின்றதுக்கு அத்தாட்சியாக நம்ம பேரையும் எழுதி சைனையும் போட சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கையெழுத்து போடுவாரா பார்க்கலாம். முதல்ல ஜெபமும் தேவனுடைய கையெழுத்தும். தானியேல் அவனுடைய தேசத்திலிருந்து அடிமையாக கொண்டு போகப்பட்டு இன்னொரு தேசத்துல ராஜாவின் அரண்மனையில வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன, யாருமே எந்த தெய்வத்துக்கிட்டையும் அவங்கவுங்க தெய்வத்துக்கிட்டெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது, மீறினா சிங்கக்கவியில தூக்கி போட்டுறணும்னு. அப்போ அந்த சட்டம் போடப்பட்டதை தெரிஞ்ச பிறகும் தானியேல் தன்னுடைய வழக்கத்தின்படியே தினமும் 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். உடனே ராஜாக்கு கம்ப்ளைண்ட் போது தூக்கி சிங்கக்கபியில போட்டுட்டாங்க. தேவனுக்கும் தானியேலுக்கும் இடையில ஜெபம்ன்ற ஒரு உறவு, அந்த உறவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தேவன் அந்த சிங்கக்கபியில் தானியேலுக்காக கையெழுத்து இடுகிறார். சிங்கங்களின் நடுவில் தானியேல் ராத்திரி பூரா. ஆனால் அந்த சிங்கங்கள்லாம் அப்படியே ஃபாஸ்டிங் மோட் போயிருச்சு, எல்லாம் மௌன விரதம். தேவன் அவருடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி விட்டார். அடுத்த நாள் ராஜா தானியேலை வெளியே தூக்கி விட சொல்றாரு. ஆனால் தானியேலை குற்றப்படுத்துறவங்க ஒரு 6 பேருக்கு மேலே இருப்பாங்க, அவங்கள எல்லாம் தூக்கி சிங்கக்கபியில போட சொல்றாரு. அந்த சிங்கங்கள் அவங்களெல்லாம் கடிச்சு கொதறி சாப்பிட்டுருச்சு. அப்படி என்றால் அதற்கு முந்தின இரவு தானியேலுக்காக அந்த சிங்கக்கபியில தேவன் கையெழுத்திட்டார் தானே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசையின் தலைமையில தேவன் அவங்களை வெளியே கொண்டு வராரு. கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிட்டு பார்த்தா முன்னால பெரிய அந்த செங்கடல். பார்வோன் சரி இந்த ஜனங்கள் இவங்களை திருப்பி நம்ம பிடிச்சிட்டு வந்துருவோம், அடிமைகள் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய சேனையோடு விரட்டிட்டு வர்றான். இப்ப முன்னால செங்கடல், பின்னால பார்வோன் சேனை, நடுவுல இஸ்ரவேல் ஜனங்கள் மாட்டிக்கிட்டாங்க. பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய கையெழுத்தை அங்க இடுகிறார். என்ன ஆச்சுன்னா, அந்த செங்கடல் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே 2ஆக பிளக்கிறது. நடுவுல அழகான ஒரு வழி, வெட்டாந்தர ரோடு மாதிரி ஆண்டவர் அங்க அவங்களுக்கு போட்டு கொடுக்கிறாரு. அப்படி அந்த தண்ணி மதிலாக நிக்குது 2 சைட்லயும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வெட்டாந்தரையில அந்த ரோட்ல நடக்கிறாங்க, உள்ளுக்கு செங்கடலுக்கு உள்ளுக்கு அப்படி நடக்கிறாங்க பாருங்க. விரட்டிட்டு வந்த பார்வோனின் சேனையும் உள்ள நுழைஞ்சிருச்சு, அவங்கள விரட்டிக்கிட்டே உள்ள வந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனம். அப்புறம் அப்படி நடந்து அந்த கடைசி இஸ்ரவேலன் அடுத்த பக்கத்துக்கு வெளியே வந்த பிறகு அதே நேரத்துல கடைசி பார்வோனின் சேனை போர் வீரன் உள்ளுக்கு நுழைஞ்சிட்டான், செங்கடலுக்கு உள்ளுக்கு நுழைஞ்சிட்டான். பர்ஃபெக்ட் டைமிங் பாருங்க. தேவன் கட்டளை கொடுக்க அப்படியே அந்த மதிலாக நின்ற தண்ணி அந்த எகிப்தின் சேனையை ஃபுல்லா மூடிருச்சு, எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த செங்கடலில் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய கையெழுத்தை இட்டார். 2வதாக பாத்தீங்கன்னா, துதியின் மத்தியில் தேவனுடைய கையெழுத்து. பவுலும் சீலாவும் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணதுனால அடின்னு அடிச்சு ரத்தம் வழிய ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டு கை காலெல்லாம் கட்டி அங்க வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க, சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிக்கிறாங்க. அவருடைய துதி பரலோகத்தை எட்டினது. துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன் அவர்களுக்காக தன்னுடைய கையெழுத்தை இடுகிறார். அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் கலண்டு போயிருச்சு, அவங்களுடைய அந்த சிறைச்சாலை கதவு எல்லாம் திறந்துருச்சு. எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா. 3வதாக தேவனுக்காக கொடுத்தால் தேவ கையெழுத்து. சுனேமியாள் என்ற பெண், அவளுக்கு நிறைய வருஷமா குழந்தையே இல்லை. அப்போ எலியா தீர்க்கதரிசி அங்க அந்த ஊருக்கு வரும்போது அவன் தங்குவதற்காக தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லி மேல் வீட்டறையில ஒரு ரூம் சகல வசதியோட அவ செஞ்சு கொடுத்திருந்தா. அந்த தேவனுடைய ஊழியக்காரனை மதித்ததுனால அப்போ அவன் இவளுக்காக ஜெபிக்க, இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு ஆண் மகன்.
கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பையன் இறந்து விடுறான். அப்ப எலியா திரும்பவுமாக ஜெபிக்கிறான். அந்த பையன் உயிரோட எழும்புகிறான். எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? அப்போ இந்த சுனேமியளுக்காக அவளுடைய வாழ்க்கையில தேவன் தன்னுடைய கையெழுத்தை இடுகிறாள். அவ தேவனுடைய கையெழுத்தை பார்க்கிறா தன்னுடைய வாழ்க்கையில. ஏன்? அவ தேவனுடைய ஊழியக்காரனுக்காக மனசார கொடுத்ததுனால. ஸோ பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் தேவனுடைய கையெழுத்தை பார்க்க முடியும். தேவனோடு கூட ஜெபம் என்ற உறவை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் கஷ்டம்னாலும் அதன் மத்தியிலும் தேவனை துதிக்க பழகுங்கள். தேவனுக்காக, தேவனுடைய ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக மனசார கொடுங்க. இப்படியெல்லாம் செய்யும்போது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கையெழுத்தை பார்க்க முடியும். God bless you.